ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மாப்பை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது தான். நார்மலாக நம்ம வீடு நல்லா க்ளீன் பண்ணுவோம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாப்பை வந்து சும்மா வந்து தண்ணியில் வந்து அலசி விட்டு அப்படியே வந்து காய வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி செய்கிறனால பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்லேயே மோப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காகி அது வீணாக போயிடும். அதுக்கப்புறம் அடிக்கடி நம்ம வந்து மோப் மாற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்போல்லாம் வந்து மோப் ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறோமோ, அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து மோப்பு நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பக்கெட்டில் வந்து ஒரு 1/4 அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்திருக்கேன். நிறையா தண்ணி எடுக்காதீங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு டிடர்ஜென்ட் பவுடர் போட்டுக்கிறேன். நீங்கள் டிடர்ஜென்ட் லிக்விட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கிறேன் இதுலேயே. இது 3மே பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த மோப்பில் இருக்கக்கூடிய விடாப்படியான அழுக்கை வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல், அதில் ரொம்ப கிருமிகள்லாம் இருந்துச்சுன்னா கூட இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிடும். உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா பளிச்சுன்னு லுக்கை கூட உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய மோப் பார்த்தீங்கன்னா, நல்ல ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆலா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி கலராக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆலா போட தேவையில்ல. இதை போட்டுட்டு இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 10, 15 முறை நல்லா வந்து அதை அமுக்கி விட்டுடுங்க. அந்த தண்ணிக்குள்ளே நல்லா முங்குற மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் வந்து அப்படியே விட்டுறலாம். 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவருக்கு அப்புறமா நீங்கள் ஒரு 3, 4 தண்ணியில் வந்து நீங்கள் அலசி இந்த மாப்பை வந்து எடுத்து நீங்கள் காய வச்சுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப அழுக்கு இல்லாமல் கொஞ்சம் மோப்பை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா புதுசு மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் வந்து அழுக்காயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிற மோப் தான். இது ரொம்ப நாளாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மோப்பு. நீங்கள் என்னதான் வீடு துடைக்கும்போது அப்பப்போ நீங்கள் கழுவி வச்சாலுமே பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய வந்து அழுக்கு இருக்கும். பார்க்குறதுக்கு வெளியில் தெரியாது. இப்போ இந்த மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊற வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அழுக்கு இதில் இறங்கியிருக்கு. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து 2, 3 தண்ணியில் வந்து அலசி எடுத்து காய வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அடுத்தடுத்து வீடு துடைக்கிறம்போது உங்களுக்கு ரொம்ப அழுக்கு இல்லாமல் சுத்தமாகவும் இருக்கும், கிருமி இல்லாமல். இப்போ நான் அதே பக்கெட்டில் வேறு தண்ணி மாற்றிருக்கேன். இப்போ நான் வந்து அந்த மோப்பை விட்டு எடுக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு வந்து அந்த அந்த சர்ஃப் பவுடரில் ஊற வச்சதில் எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் அழுக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுடைய மோப் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவும் ரொம்ப அழுக்கு இல்லாமலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மோப் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு துரு பிடிச்ச மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள்லேயே. இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பேக்கிங் சோடா போட்டு நீங்கள் அப்படியே வந்து ஸ்க்ரப்பரால் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த துருவெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்கும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு வீட்டை சுத்தம் பண்ணக்கூடிய இந்த மோப்பையும் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் வீட்டை வந்து சுத்தமாகவும் கிருமி இல்லாமல் அழுக்கு இல்லாமல் வச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ்க்கு ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.